Hello friends. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கோகோனட் லட்டு செய்ய போறோம். அதுவும் கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் மில்க் பவுடர்னு எதுவும் இல்லாம ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான அண்ட் சாஃப்டான கோகோனட் லட்டு செய்ய போறோம். அண்ட் இந்த கோகோனட் லட்டுவை வந்து நாம ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டை வச்சு செய்ய போறோம். ஸோ இது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாம இந்த கோகோனட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோகோனட் லட்டு செய்கிறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் தேங்காயை துருவிட்டு லைட்டாக மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் 3 to 4 டைம்ஸ் அடித்து வச்சுருக்கேன். இதை இப்போது ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறனால நம்ம கோகோனட் லட்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கோகோனட் கொஞ்சம் ஈரப்பதம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அந்த தேங்காயை மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு எவ்வளோ தேங்காய் கிடச்சிருக்குன்னு தெரியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து மொத்தமாக 4 கப் கோகோனட் வந்தது. ஸோ இதை இப்போது நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் 4க்கு 1 பங்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 4 கப் தேங்காய் துருவல் கிடச்சது. ஸோ நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை கப் தேங்காய் கிடச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதில் 4ல் 1 பங்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1/4 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் 2 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் பால்னு கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இது நல்லா திக்காகி வரும். அதுவரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது இது நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் ரீச் ஆனதும் நாம் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ரோஸ் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கப்பில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1/4 கப் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த தேங்காய் மிக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணிட்டோம்னா அப்புறம் அதோட டேஸ்ட் டாமினேட் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் பைண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த கலரும் வேண்டாம்னா நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கலாம். பட் நான் 2 கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஹாஃபில் எல்லோ கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு ஹாஃபில் பிங்க் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போது கையில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு கோகோனட் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு கோகோனட் பவுடரில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நாம் ஃபஸ்ட்டே ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காயிலிருந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் நான் ரோல் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி 2 கலர் கோகோனட் லட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கோகோனட் லட்டு வந்து 1 வீக் வரை நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட் லட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வித்தின் 2 டேஸ் காலி ஆகிடும். அதுவும் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டக்குன்னு காலி ஆகிடும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கோகோனட் லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் மாம்ஸ் ஹாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.